முத்தமிழ் முருகனுக்கு அரகரோகரா. இன்னைக்கு இந்த காணொளி பதிவுல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இறந்தவர்களின் உடைகள் அல்லது உடைமைகளை நமது இல்லத்தில் வைத்திருந்தால் அவைகளை என்ன செய்வது என்ற ஆன்மீக தகவல்களை தெரிந்து கொள்வோம். அன்பார்ந்த அடியார்களே, இறந்தவர்களின் ஆடைகள் புதியதாக இருந்தால் ஏழ்மையில் இருக்கும் அன்பர்களுக்கு தானம் செய்து வரலாம் என்று சொல்லப்பட்டு வருகின்றது. மேலும் இறந்தவர்கள் பயன்படுத்திய பழைய ஆடைகளை அக்னியில் இட்டு வருவது சிறந்த பலனை தந்தருளும் என்று சொல்லப்பட்டு வருகின்றது. அடுத்ததாக, இறந்தவர்கள் பயன்படுத்திய உடைமைகளை அந்த உடைமைகள் தேவைப்படுகின்ற ஏழ்மையில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு தானம் செய்து வரலாம் என்று சொல்லப்பட்டு வருகின்றது. அடுத்ததாக, இது போன்ற இறந்தவர்களின் ஆடைகளையோ அல்லது அவர்களின் உடைமைகளையோ தானம் செய்யாமல் நமது இல்லத்திலே வைத்திருக்க கூடாது என்றும் சொல்லப்பட்டு வருகின்றது என்பதை அடியார்கள் சிந்தையில் வைத்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக, அவ்வாறு தானம் செய்யும் பொழுது மனதில் சிவார்ப்பணம் என்ற சிவமந்திரத்தினை 11 முறை ஜெபித்து அதன் பிறகு தானம் செய்து வருவது சிறந்த பலனை அவர்களினுடைய வம்சாவளியினர்களுக்கு தந்தருளும் என்று சொல்லப்பட்டு வருகின்றது. அன்பார்ந்த அடியார்களே, சிவார்ப்பணம் என்று மனதில் ஜெபித்து செய்யக்கூடிய தானமாகப்பட்டது சிறந்த பலனை அடியார்களுக்கு தந்தருளும் சிவபெருமானின் திரு அருளால் என்று சொல்லிவிட்டு மேலும் ஒரு இனிய பதிவுகளை சந்திக்கின்றேன். இதுபோல ஆன்மீக சார்ந்த ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தாலும் கூட தயங்காமல் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. அடியானுக்கு தெரிந்தால் கண்டிப்பாக உங்ககிட்ட காணொளி மூலமாக பயந்துக்கிறேன். நமது தமிழ் வேதம் 92 சேனல் ஒன்றும் சப்ஸ்கிரைப் பண்ணாத அடியார்கள் மறவாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அமுத்திட்டு ஆல் ஆப்ஷன் தட்டினீங்கன்னா நாங்கள் பதிவு செய்கிற ஒவ்வொரு காணொலி பதிவும் உங்களை அடையும். மேலும் நமது தமிழ் வேதம் 92 சேனலில் நிறைய ஆன்மீக சார்ந்த காணொலி பதிவுகள் தொடர்ந்து பதிவேற்றம் செய்து கொண்டே இருக்கிறோம். அதெல்லாம் இன்னும் பார்க்காத அடியார்கள் ஒரு முறை சென்று போய் பாருங்கள். உங்களுக்கு தேவைப்படும் தகவல்கள் அதில் இருக்கக்கூடும். அடியார்களின் வசதிக்காக பிளேலிஸ்டும் தயார் செய்து வைத்திருக்கின்றோம். சர்வம் முனீஸ்வரம் சகலமும் முனீஸ்வரம். நம சிவாய.